ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி கோவக்காய் எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மேலே நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ள விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து இருந்துச்சுன்னா அது போட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயமும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் இல்லையா, அதுவே கூட போடலாம். ஆனால் கொஞ்சம் வறுத்து சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகா பார்த்தீங்கன்னா 1 தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மிளகா வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் காரம் சும்மா பேருக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மிளகா மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்தா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அரைச்சாகணும். அது வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பட்டு போலலாம் அரையாது, கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கோவக்காயும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா ரெடி பண்ணோம்ல, அப்போவே ஜீரகம் சேர்த்துருக்கணும். ஆனால் அப்போ மறந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால இந்த மசாலாவை தவிர வேறு எதுவுமே இதில் சேர்க்கல. உப்பு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான். கோவக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். முன்னாடிலாம் வந்து வீட்டில் வாங்குவாங்க. ஆனால் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவேன் சாப்பிட்டு பார்க்காமலே. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகிடுச்சு. இப்போ வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் எடுத்துப்பீங்க. அந்த அளவுக்கு இதில் நல்ல விஷயங்கள் நெறைய இருக்குது. அன்னைக்கு வந்து அம்மா சுண்ட வத்தல்லாம் போட்டு சூப்பரா ரசம் வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு தான் ரசம் பிடிக்காது. அதனால இந்த பொரியலே போட்டு, நெய் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு வேலைய முடிச்சாச்சு. கண்டிப்பா இந்த பொரியல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆ அப்புறம் அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.